100 பனைமரங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காடு இருக்கிறதுக்கு சமன்னு சொல்லுவாங்க. 10 பனைமரங்களை ஒரு கிணத்தை சுற்றி நட்டு வைக்கும்போது அந்த கிணறுல எப்பயுமே நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மவர் சொன்னார். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். சீமை கருவேலை மரங்கள் பனை மாதிரியான மரங்கள் கோடை காலத்தில் கூட ரொம்ப செழிப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் ரொம்ப ஆழத்தில் இருக்கிற நீரை கூட உறிஞ்சிற அளவுக்கு அதனுடைய வேர்கள் இருக்கும். பனை மரத்துக்கு 3 விதமான வேர்கள் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய வேர்கள் மழை காலத்திலையோ இல்லை நீர் கிடைக்கக்கூடிய நேரத்திலையோ அதை உறிஞ்சி நிலத்துக்கு அடியில் சேமித்து வைக்கும். இடையில இருக்க வேர்கள் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மரத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தும். ஆழமாக போகக்கூடிய வேர்கள் நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீரை உறிஞ்சி இடையில சேமிச்சு வைக்கும். இதனால தான் இது பக்கத்தில் கிணறு இருக்கும்போது அது சேமிக்கக்கூடிய நீர் கிணத்துல கிணறும் நிரம்பும். பனைமரத்தோட வேர்கள் பல பாறைகளை துளைக்கிறதுனால அந்த துளைகள் வழியா மழை நீர் போய் நிலத்தடி நீரும் சேமிக்கப்படும்.